கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. இப்போதையா விளையாட்டு முடிச்சாங்க அஷ்டம சனி, இது அடுத்த ரவுண்டா? ஆமாம், இது அடுத்த ரவுண்டு. நம்ம ஃப்ரெண்டு ஃபெயில் ஆகிட்டான்னு தெரியறத விட பாஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சால் வருத்தப்படுறது தான் அதிகம். ஒரு படத்தில் பார்த்த அந்த டைலாக் உண்மையிலே யோசிக்க வச்ச விஷயம். எதுக்கு சொல்ல வரேன்னா, 2ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். மும்பையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பெரிய இந்த காலா படத்துலலாம் வராருல, அந்த மாதிரி இன்னொரு வில்லன் ஒருத்தர் வருவார், அந்த மாதிரி பெரிய வில்லனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி அதுக்கும் வந்து பொடியெலாம் தொட்டு திங்கக்கூடாது, 2 இட்லி சும்மா திங்கணும், அவ்வளோதான். இப்படிலாம் தண்டனை கொடுப்பாங்க. ஒரே ஒரு பூரி, இப்படிலாம் பூரி கூட சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பொருள்றாங்க. சந்தோஷமாக பாருங்கள், நேற்று நான் பீச்சுக்கு போயிருந்தபோது பார்த்தேன், 7:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிட்டான். ரோட்டு மேலே படுத்து தூங்குறான் 7:30 மணிக்கெலாம். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சாரான். குருவி இவனும் ஒரே சேம் தான், சேம் டைமில் தூங்குறாங்க, சேம் டைமில் எந்திரிக்கிறாங்க. ஸோ அப்போது அவன் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. என்னென்னா அவங்க இஷ்டப்பட்டதை சாப்பிட்றான், ஆனால் நம்மளால் இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியுதானா? சாப்பிட முடியல. பாம்பு எடுத்து விட்டு நாக்கில் கொத்த விட்டு சாப்பிட்றாங்க சார். பாம்பு நாக்கில் கொத்துது. என்ன நீங்கள் ராகுக்கு அது இப்போ ஒரு பக்கம் ஒரு குரூப்பு பாம்பு ராஜா நாகராஜான்னு கும்பிடுறாங்க, இன்னொரு குரூப்பு பாம்பு எடுத்து நாக்கில் கடிக்க விட்டு கும்பிடு, ஜாலியாக இருக்கா. இவங்க என்ன மைண்ட் செட்டுனே ஒன்றும் புரியல. ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி, சாயந்தரம் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே இந்த உயிரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு இவனுங்களோட. ஆனால் ஒன்று உண்மை சார், தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வண்டி ஓட்டிட்டீங்கன்னா, அதுவும் சென்னையில் வண்டி ஓட்டிட்டீங்கன்னா, உலகத்தில் அண்டார்டிகாவில் கூட நீங்கள் வண்டி ஓட்டலாம். நீங்கள் எங்கே வேணால் போய் வண்டி ஓட்டலாம். உலகெங்கிலும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. 2025 ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். வருகின்ற மே 18ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற ராகு கேது பெயர்ச்சி பலன்கள். ராகு பகவான் மீனத்தில் இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பெயர்கிறார்கள். இந்த 2 பெயர்ச்சிகள் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம். யாரெல்லாம் கோடீஸ்வர யோகம் பெறப்போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் 2வது திருமணம் ஆக போகுது, யாருக்கெல்லாம் வந்து விபரீத ராஜயோகங்கள் கிடைக்கப் போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது. கத்தி போய் வாள் வந்தது டும் டும் டும்னா அந்த மாதிரி தான். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான், 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் 2 பேருமா சேர்ந்து உங்கள் வாழ்க்கையில் விளையாட போகிறாங்க. இப்போதையா விளையாட்டு முடிச்சாங்க அஷ்டம சனி, இது அடுத்த ரவுண்டா? ஆமாம், இது அடுத்த ரவுண்டு. லெவல் 3க்கு போயிட்டீங்க. நீங்கள் இப்போது லெவல் 1 ஒரு கேம் விளையாண்டுட்டீங்க, லெவல் 2 அஷ்டம சனி கூட விளையாண்டுருந்தீங்க, இப்போ லெவல் 3 வந்து ராகு கேதுவோட விளையாடுறீங்க. அப்போ லெவல் 4 ஞானி ஆகிடுவீங்க. ஊரில் இருக்கிற எல்லாரையும் அட்டன் பண்ணிட்டீங்களே, அதனால் எங்களை பார்த்தா அவங்களுக்கு சிரிப்பாக இருக்குல்ல சார். அது என்னமோ தெரில சார், சில பேருக்கு பட்ட காலிலேயே படுங்கிற மாதிரி உங்களுக்குனே வருது. ஸோ இப்போ 2ஆம் வீட்டில் வரக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார்? நீங்கள் சிவனேன்னு இருந்தீங்கன்னா அவரும் சிவனேன்னு இருப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கேது பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாட்டு கம்முன்னு இருந்தீங்கன்னா அவரும் கம்முன்னு இருப்பார். நீங்கள் எதையாவது திங்கும் போது, எதையாவது குடிக்கும் போது தான் அந்த 2ஆம் இடம் வந்து ஆக்டிவேட் ஆகும். 2ஆம் இடம் என்பது உணவுப் பொருள், 2ஆம் இடம் என்பது படிப்பு, 2ஆம் இடம் என்பது உங்களுடைய பேச்சு. ஸோ நமக்கு பிரச்சனை 2 விஷயத்தில் தான் வரும். ஒன்று உணவுப் பொருளில் வரலாம், அல்லது பேச்சில் வரலாம். படிப்பில் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதில் தோற்றாலும் நம்ம பெருசாக வருத்தப்பட போகிறதும் கிடையாது. யார் நம்ம ஃப்ரெண்டு ஃபெயில் ஆகிட்டான்னு தெரியறத விட பாஸ் ஆகிட்டான்னு தெரிஞ்சால் வருத்தப்படுறது தான் அதிகம். ஒரு படத்தில் பார்த்த அந்த டைலாக் உண்மையிலே யோசிக்க வச்ச விஷயம். அப்போது 2ஆம் இடத்துல கேது வந்து நீயும் ஃபெயிலு நானும் ஃபெயிலு சார். நானும் வந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் நல்ல பையனாக தான் படிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். காலேஜ் போனதுக்கப்புறம் அரியர் வைக்கிறதே ஒரு வாழ்க்கையானதுக்கப்புறம் அது பழகி போச்சு. என்ன அதே மாதிரி அப்போ தான் கற்றுக்கிட்டேன், வாழ்க்கையில் எத்தனை அரியர் வந்தாலும் லவ்வில் கூட அதே மாதிரி அப்ளை பண்ணலாம் போல இருக்கே. ஃபஸ்ட் லவ் அரியர், 2வது லவ் அரியர், 3வது லவ் தான் கிளியர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, 2ஆம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் உணவுப் பொருள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஞானத்தை தருகிறார். சார் பெரிய பெரிய பணக்காரனாக இருப்பான். மும்பையில் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பெரிய இந்த காலா படத்துலலாம் வராருல, அந்த மாதிரி இன்னொரு வில்லன் ஒருத்தர் வருவார், அந்த மாதிரி பெரிய வில்லனாக இருப்பான். பார்த்தீங்கன்னா ரெண்டு இட்லி அதுக்கும் வந்து பொடியெலாம் தொட்டு திங்கக்கூடாது, 2 இட்லி சும்மா திங்கணும், அவ்வளோதான். இப்படிலாம் தண்டனை கொடுப்பாங்க. ஒரே ஒரு பூரி, இப்படிலாம் பூரி கூட சாப்பிடக்கூடாது, எண்ணெய் பொருள்றாங்க, இந்த மாதிரிலாம். அதாவது ஒரு மனிதன் சந்தோஷமாக பாருங்கள், நேற்று நான் பீச்சுக்கு போயிருந்தபோது பார்த்தேன், 7:30 மணிக்கெலாம் படுத்து தூங்கிட்டான். ரோட்டு மேலே படுத்து தூங்குறான் 7:30 மணிக்கெலாம். காலைல 3 மணிக்கு எந்திரிச்சாரான். குருவி இவனும் ஒரே சேம் தான், சேம் டைமில் தூங்குறாங்க, சேம் டைமில் எந்திரிக்கிறாங்க.
ஸோ அப்போது அவன் பார்க்கும்போது பொறாமையாக இருக்குது. என்னென்னா அவன் இஷ்டப்பட்டதை சாப்பிட்றான், ஆனால் நம்மளால் இஷ்டப்பட்டதை சாப்பிட முடியுதானா? சாப்பிட முடியல. காரணம் என்ன? ஸோ அப்போ அந்த 2ஆம் இடத்துக்கு கேதுங்கிறவர் என்ன பண்ணுறாரு? உணவுப் பொருளில் பிரச்சனைகளை கொடுக்குறாரு. உணவுப் பொருளில் பிரச்சனைகளை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நான் அடிக்கடி சொல்கிறது தான், கடகராசிக்காரர்கள் நம்ம ஊர் சாப்பாடு தக்காளி சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் சாப்பிட்டிங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் என்றைக்கு அந்த தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்றீங்களோ உங்களுக்கு பிரச்சனை வரும். நீங்கள் நினச்சிக்கலாம், நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு அதனுடைய வீரியம் புரியாது, நிறைய அதை பட்டால் தான் தெரியும். ஏன் அப்படின்னா 2 கேது பகவான் என்ன தருவார் என்றால் உணவுப் பொருள்களில் ஆபத்தை தருவார். சார் சும்மா அகத்திக்கீரை சாப்பிட்டு ஐசியூவில் படுத்தவங்களாம் நான் பார்த்துருக்கேன் சார். நமக்கு நேர காலம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி நேரம் பார்த்து நமக்கு அது உணவுப் பொருள் கெட்டு போயிருந்து ஃபுட் பாய்சன் ஆகி ஒன்றுமே இல்லாததுக்கு பெரிய லாரியில் மாட்டிட்டு எந்திரிச்சு போனவனும் இருக்கான், ஒன்றுமே இல்லாத பட்டானூரில் மாட்டிட்டு 10 லட்சம் செலவு பண்ணவனும் இருக்கான். அவவே வாங்கிட்டு வந்த வரம் தான். இப்போ 2ஆம் வீட்டில் சார் நம்ம எடுத்துங்க, நம்ம மந்த் எண்டு போலீஸ்க்கு ஹேண்டிலிங் மாதிரி தான். மாதம் ஃபுல்லாக லைசன்ஸ் எடுத்துகிட்டு போவீங்க, ஒரு நாள் கூட மாட்டிருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு நாள் அவசரத்தில் சட்டையை மாற்றி போட்டு போயிட்டீங்க, அன்றைக்கி பார்த்து உங்களுக்கு பிடிச்சி உங்கள் கிளாஸ் எல்லாம் எடுப்பாங்க. வாட் இஸ் சேஃப்டி ரூல்ஸ், ரோட் சேஃப்டினா என்ன, குவாலிட்டியான பர்சன்னா எப்படி வாழணும், என்ன கலர் சட்டை போட்டுக்கணும், இந்த மாதிரிலாம் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போ தான் நமக்கு வேதனையாக இருக்கும், என் நேரம்டா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது பகவான் மாதம் ஃபுல்லாக நீங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்ருப்பீங்க. ஒரே ஒரு நாள் ஆசைக்காக தம்பி வினோத்து கூப்பிட்டாருன்னு பார்ட்டிக்கு போயிருப்பீங்க. பார்ட்டிக்கு போயிட்டு இருந்தால் அடுத்த நாள் காலைல படுத்தவன் தான் 10 நாளாக வேலைக்கு போகல, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஆயிரும். சரி, நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஈடுபடும்போது தான் பிரச்சனையே வருது. சமீபத்தில் வரக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்குது சார். பாம்பு எடுத்து விட்டு நாக்கில் கொத்த விட்டு சாப்பிட்றாங்க சார். பாம்பு நாக்கில் கொத்துது. என்ன நீங்கள் ராகுக்கு அது இப்போ ஒரு பக்கம் ஒரு குரூப்பு பாம்பு ராஜா நாகராஜான்னு கும்பிடுறாங்க, இன்னொரு குரூப்பு பாம்பு எடுத்து நாக்கில் கடிக்க விட்டு கும்பிடு ஜாலியாக இருக்கா. இவங்க என்ன மைண்ட் செட்டுனே ஒன்றும் புரியல. உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து பார்த்தா தான் தெரியும். 2 பேரையும் ஒரே கையில் மேனேஜ் பண்ணணும். இவங்க என்னடானா இவன் ரொம்ப ஓவர் ஃபன்னு, ஒரு ஓவர் ஸ்பிரிச்சுவலு, 2 பேரையும் ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப கஷ்டம். 2ஆம் வீட்டிலே வரக்கூடிய கேது பகவான் என்ன தருகிறார் என்றால் உங்களுக்கு உணவுப் பொருள்லேயே பிரச்சனை வரும். தேவையில்லாத உணவை அவாய்ட் பண்ணுங்கள், தேவையான உணவை மட்டும் சாப்பிடுங்க. தேவையில்லாமல் அது உணவுப் பொருள் திங்கிறவனுக்கே இங்கே இந்த கதி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ சாயந்தரம் ஆனால் 6 மணிக்கு மேலே ஆட்டோ ஓடாதுன்னா யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். உங்களுக்கெல்லாம் காப்பாற்ற ஒருத்தன் பிறந்தான் வரணும். என்ன உணவில் விஷம் வச்சாலே இப்படி விஷம்னே தெரிஞ்சு குடித்தவனுக்கெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ அப்போது வயிறு தான் பிரச்சனை வரும். மற்றபடி கடகராசிக்காரர்களுக்கு வயிற்றை பத்திரமாக பார்த்துக்கிட்டா ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்து 8ஆம் இடத்துல ராகு. 8ஆம் இடத்துல வரும்பொழுது என்ன ஆகிறது? ராகு 8ஆம் இடத்துல வரும்பொழுது உங்களுக்கு அசையா சொத்துக்களை அதிகம் செய்கிறார். குரு பகவான் பார்வை பெற்ற குரு சண்டால யோகம் பெறுவதால் நிறைய நீங்கள் ப்ராப்பர்ட்டி சேர்த்துறீங்க, இன்சூரன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துறீங்க, நிறைய நிலை சொத்துக்களை அதிகம் பண்ணுறீங்க. இதுக்கெல்லாம் அனுகிரகத்தை இந்த குரு பகவான் தருகிறார். அடுத்ததாக இந்த 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ஆயுள் பாவம். ஆயுள் பாவத்தில் ராகு பகவான் வரும்பொழுது வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டணும். அதை மட்டும் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். வண்டி ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய ஒரு டியூட்டியாக மைண்டில் வச்சுக்கோங்க. வண்டி ஓட்டும்போது நீங்கள் எப்பொழுதும் திருவேற்காடு மாரியம்மனை வேண்டிக்கிட்டே வண்டி ஓட்டுங்க. வண்டியில் பிரச்சனை வரும். நீங்கள் யார் மேலே அது இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான், மற்றவங்க உங்கள் மேலே இடித்தாலும் அது பேர் ஆக்சிடென்ட் தான். அதை நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக நம்ம ரூட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சென்னை ரோட்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ஏறும். என்னடா டிராஃபிக் ஆகுது, ஏன் டிராஃபிக் ஆகுதுன்னே தெரியாது. முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா, எதுக்கு இவ்வளோ ஸ்லோ ஆயிடுச்சுன்னு பார்த்தா முன்னாடி ஒருத்தர் போயிட்டுருப்பார், பொறுமையாக வண்டி வச்சுட்டு போயிட்டுருப்பார். அவர் 30ல் போயிட்டுருப்பார். ஏய், ஒன்றால் ஒரு ஊரே டிராஃபிக் ஆகி நிற்கிதுரா. இங்கே பாருங்க, வேகமாக போகிற இடத்துல ஸ்லோவாக போகிறதும் ஒரு சேஃப்டி எகெயின்ஸ்டான விஷயந்தான். ஸ்லோவாக போகிற இடத்துல வேகமாக போகிறது மட்டும்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் வேகமாக போகிற இடத்துல வேகமாக போகணும் மேன். இங்கே 60ல் போக வேண்டிய இடத்துல 10ல் போனாலும் அது பேரும் சேஃப்டி விதி மீறல் தான். இதுக்கு சொல்ல வரேன்னா, இவர்களால் எவ்வளோ பிரச்சனைகள். இப்போ நம்ம மற்ற நாடுகளுக்கு நமக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஊரில் மட்டும்தான் சார் இந்த கூத்தெல்லாம் நடக்கும். லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு அதை சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இதுவே திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். எதுக்கு திரும்பி பார்க்குறேன்னே தெரியாது. இவன் திரும்ப போகிறானா இல்லை நம்ம வரவன்னு பார்க்குறோமா, ஒன்றுமே தெரியாது. எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது சார். எனக்கு யாராவது இந்த மாதிரி வண்டியில் இப்படி உட்காந்துட்டு அப்படி பொறுமையாக போகிறாங்க, ஒரு 10ல் 20ல் போகிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கள பார்க்கும்போது நான் நின்று அவர்களை பார்த்து அவங்க முகத்தை பார்த்துட்டு வண்டியை பார்த்துட்டு சக்கரத்தை பார்ப்பேன், திரும்ப முகத்தை பார்ப்பேன், திரும்ப சக்கரத்தை பார்ப்பேன். அவனே ஒரு நிமிஷம் நிறுத்திட்டு ஏதோ சக்கரம் பிடிங்கிட்டு போகுது போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு என்னடா அப்படின்னு கேட்பான். அப்புறமா அவனை பார்த்து வேகமாக போடா அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த மாதிரி. எதுக்கு சொல்ல வரேன்னா, 8ஆம் இடத்து ராகு என்ன தருகிறார் என்றால்,
இந்த மாதிரியான ஒரு நாள் ரோட்டில் நீங்கள் நின்று அப்சர்வ் பண்ணுங்களேன், எத்தனை வகையான லூசுகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் இந்த ராகு பகவான் காலங்காத்தால் நீங்கள் கிளம்பி ஒரு படத்தில் வடிவேலு சொல்கிற மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே இந்த உயிரை காப்பாற்றிக்க எவ்வளோ போராட வேண்டியிருக்கு இவனுங்களோட. ஆனால் ஒன்று உண்மை சார், தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் வண்டி ஓட்டிட்டீங்கன்னா, அதுவும் சென்னையில் வண்டி ஓட்டிட்டீங்கன்னா, உலகத்தில் அண்டார்டிகாவில் கூட நீங்கள் வண்டி ஓட்டலாம், நீங்கள் எங்கே வேணால் போய் வண்டி ஓட்டலாம். ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கடகராசிக்காரர்கள். நீங்கள் பெரிய ஆள் தான், வீரப்புலி சூரப்புலி தான். ஆனால் தயவுசெய்து இந்த ஒன்றரை வருடம் அமைதியாக போயிட்டு அமைதியாக வாங்க, சரியா? யாராவது ரேஸு கூப்பிட்டாங்கன்னா நான் வரலன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கடகராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன, நம்மளுடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் மீது அதிக அக்கறை, தன் உடன் இருப்பவர்களை தன்னை போல் அதிகமான அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் குணம். தான் கூட இருப்பவங்க உண்மையானவங்க, தான் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா எதனாலும் கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் உண்டு. அம்மா மேலே அதிக பாசம், அப்பா மேலே அளவு கடந்த பாசம், இந்த ரெண்டுமே ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கிறது தான் கடகராசி. எனக்காண்டி எதுவுமே இல்லையா, என் கூட இருக்கவங்களுக்காண்டி எதுனாலும் செய்வேன், எனக்கு கிடைக்குதோ இல்லையோ கூட இருக்கவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிருவேன், நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயல்பாகவே இந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். நண்பர்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா, நான் என் வேலையை அப்புறம் பார்க்க, என் ஃப்ரெண்டுக்காண்டி செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லி செய்வீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் வச்சு செய்வாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கடகராசி ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசி. உண்மையான பாசம் இருக்குன்னா என்னன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்கிட்டையும் தன்னுடைய பாசத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ராசி நேயர்களில் கடகராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். ஆனால் அடிமலை அடி வச்சு செஞ்சாங்க. உண்மையான பாசம்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே, பெரிய ஒரு லாக் ஆகிட்டேனே, இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம். நீங்கள் கொடுத்ததெல்லாம் அன்பு, அவர்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வேதனையும் போராட்டமும். அதிகமாக கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்திருக்கீங்க. அது இந்த 2.5 வருஷ காலம் சொல்லவே தேவையில்லை. எங்கேருந்து அடிக்கானே தெரியலையா, சுற்றி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடிக்காங்க சொல்லி நான் போய் வேறு இடத்துல போய் உட்காந்தேன், அந்த இடத்துலையும் அடிக்கிறாங்க. முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன். இந்த 1.5 வருஷமாக முயற்சி எடுத்து கடகராசிக்காரங்க முயற்சியில் அடி வாங்கி முயற்சினா எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களை விட சின்ன வயசு ஒரு சுல்லா மாதிரி இருப்பாங்க, அவங்கெல்லாம் அவங்கள என்ன நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு கூட கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என்னடா நம்ம வளர்த்து விட்டோம், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளையே மரியாதைலாம் பேசுகிறாங்களே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுதே, நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக அதிகமாக இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்ல, வச்சு செஞ்சிருச்சு. 2023 நவம்பரில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது ஆயிலிய நட்சத்திரம் தான். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடிமலை அடி வச்சு செதுக்கி பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு லாக், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்ற சூழ்நிலையிலே கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இவ்வளோ தாக்கங்கள், இவ்வளோ போராட்டங்கள். கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தார், அவர் வச்சு செஞ்சார். இப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் 9க்கு போயிட்டு 8ஆம் இடத்துக்கு 9ல் உட்கார்ந்த ராகு பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இந்த நிலையில் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது
ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறாரே, ஏமாற்றம் இருக்குமா? ராகு 8ஆம் இடத்துக்கு வராரு, ஏமாற்றம் இருக்குமா? தேவையில்லாத பிரச்சனை இருக்குமா? கேது 2க்கு வராரே, போராட்டம் இருக்குமா? தேவையில்லாத அதிகமான பிரச்சனை இருக்குமா? அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மனசுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால், ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கேது 2ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க தான் செய்யுது. ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க தான் போகிறீங்க. இந்த 2025-26 உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கிரகங்கள் தரப்போகிறது. என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. இது உங்களுடைய ஜாதகத்தில் 20-30% வேலை பார்க்கும். இதை தவிர்த்து உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் உண்மை என்று கருதினால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க. எதிர்காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் தடையை உடைக்க போகிறாரு அப்படின்னா, இவ்வளோ நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இனிமேல் இருக்கும். மனசில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் போராட்டம் அப்படிங்கிற நிலை மாறி, இதையும் இல்லை எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன், என்னால் முடியுங்கயா, இனிமேல் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கடகராசினியர்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து, பிரச்சனைகளை உடைத்தெறிந்து வெற்றிகளை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக உங்க அப்பா வழி சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனை, கவலை எல்லாம் உடைந்து உங்க அப்பா வழி உறவுகள் மூலமாக, உங்க அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால், உங்களை புரியாமல் உங்களிடம் அதிக விவாதங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தி இருந்தால், அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான செயல்பாடுகள் ஏற்படும். அதுபோல கடகராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இளைய ஊழியர்கள், அதாவது உங்களை விட வயது குறைந்த இளைய ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார்கள். இவ்வளவு நாளாக கூட இருக்கவங்க எவ்வளவு தூரம் உங்களை தொல்லை பண்ணாலும் நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மைக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க தவறை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அக்கா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கே புரியுது நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமே என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவங்க உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையை இழந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஐடி ஃபீல்டு மற்றும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் இந்த 2025-26 நல்ல படிப்பும் மாணவர்களாக பெயர் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகமாக வளரும். கணிதம், ஆங்கிலம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். தமிழில் சொல்லவே தேவையில்லை, உங்களை மாதிரி தமிழை படிக்கிறது வேறு யாருமே இருக்க முடியாது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு மட்டும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வரும், சூப்பராக பேசுவீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பேச்சிலே தமிழ், தூய தமிழ் இருக்கும், துல்லியமான தமிழ் இருக்கும், தூய தமிழ் இருக்கும், அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுவீங்க.
அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கடகராசிக்காரங்க ஏங்க கவலைப்பட போகிறீங்க? கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. ராகு 8க்கு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8க்கு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் யோகம் உண்டு, எதிர்பாராத பணவரவுகள் வரும், எதிர்பாராத செயல்பாடுகள் நடைபெறும். எல்லாமே நீங்கள் நன்மையாக்க கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், தடையில்லாத பிரச்சனைகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? ராகுகேது பகவான் இடம் விட்டு இடம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே கூடாது. உங்களுடைய வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். வலது கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதேபோல் ஹெல்த்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இரவில் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே கடகராசிக்காரங்க சாப்பிட்றணும். 9 மணிக்கு கட்டாயமாக சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும். அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக பயணிச்சிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வேகமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. அதேபோல் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும், இது கிடச்சிரும், நீ லாட்ரி சீட்டு வாங்கு, இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லாட்டி அதிக லாபம் தர சீட்டு போடு. ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சியை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது தூண்டுற மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விஷயங்களில் இந்த ராகு பகவான் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார். அல்லது ஒரு என்னென்னா, ஒரு 10,000 போட்டால் 15,000 கொடுத்துருவார். ஆனால் திரும்ப என்ன பண்ணுவார், நீங்கள் நம்பிக்கை வந்துடும்ல, 15,000 வந்துருச்சுல, அப்போ 15,000 போட்டால் ஒரு 20,000 25,000 வந்துடுமா அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்கன்னா அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவார். ஆசைப்படுற ஆசை பேராசைப்படுற அப்படின்னு லாக் பண்ணிடுவார். ஸோ அப்போ தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுறதுல ராகு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவார். நீங்கள் பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த 2025 to 26 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக, மகிழ்ச்சிகரமான வருடமாக உறுதியாக இருக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த 2 வருஷம், இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்து, அதாவது உதவி கொடுத்தீங்கன்னா உதவி வந்து எதிர்பாராமல் கொடுங்க. அதாவது திரும்ப பலன் எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்த காசை திரும்ப கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. கடன் கொடுக்கலும் தவறு, வாங்கலும் தவறுங்கிறத இந்த 2 வருஷம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி கையில் காசு, வீட்டில் காசு பணம் இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் இருக்குங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்றால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக நடக்கும் என்பது உண்மை. இந்த ராகுகேது பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. ஏதாச்சும் ஒரு உதவி, சாப்பாடு அல்லது உடைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாலையோரம் இருக்கும் முதியவர்களுக்கு, ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு
ராகு பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. கடக ராசி என்பர்களுக்கு கேது பகவான் 2ஆம் இடத்துல பயிற்சியாகி வராரு. ராகு பகவான் 8ஆம் இடமான அந்த ஆயுள் ஸ்தானத்துல பயிற்சியாகி வராரு. இந்த கடக ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக செயல்படுபவர்கள். சும்மா இவங்களெல்லாம் ஸ்லோவா வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னாலாம் அந்த வேலையே ஆகாது. ரொம்ப ஃபாஸ்டா சுறுசுறுப்பா செய்யக்கூடியவர்கள். அதே சமயத்துல இவர்களினுடைய மனநிலை பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். எங்க பாசம் இருக்குதோ அங்க மட்டும்தான் இவர்கள் ரொம்ப அன்போடையும் நேசத்தோடையும் சில வேலைகளை செய்வாங்க. இவங்களை எங்க எதிரியா மதிக்கிறாங்களோ அந்த இடத்துல அவர்களுக்கு அங்க ஒரு மரியாதைன்றதே இருக்காது. அந்த அளவுக்கு கடகராசி என்பர்கள் ஒரு மனநிலை பாத்தீங்கன்னா இவர்களுக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். யாராவது இவங்களை ஏதாவது பேசிட்டா அந்த இடத்துலயே சட்டுன்னு அவங்க யாருன்னு கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பெரிய ராஜாவா இருந்தாலும் மந்திரியா இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு பெரிய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அலுவலகத்துல ஒரு பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் இந்த கடகராசி அன்பர்களை யாரெல்லாம் எதிர்த்து பேசுறாங்களோ அவர்களுக்கு எல்லாரையுமே நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உடனே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா உடனே ஒரு அம்பு விடுறதுதான் உங்களுடைய வேலையா இருக்கும். இப்படிப்பட்ட இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த 2ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குடும்பத்துல ஒரு சில வழக்குகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் கடந்த காலத்துல ஒரு பிரிவினைகளை சந்தித்த ஒரு கடகராசி அன்பர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அது முழுமையாக பிரியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு தோணலாம், ஏன் மேடம் பாசிட்டிவாவே சொல்ல மாட்டீங்களா, நெகட்டிவாவே சொல்றீங்களே, நாங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவா சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மன ஆறுதலாகவாது இருக்கும் இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இங்க ஜோதிடத்தை நம்ம ஜோதிடத்துலதான் சொல்லணுமே ஒழிய இதுல ஒளிவு மறைவு நான் உங்களுக்காக ஒரு ஆறுதலுக்காக ஒரு பாசிட்டிவா சொல்லி அப்புறம் உங்களுக்கு அது நெகட்டிவா நடந்ததுன்னா ஐயோ அங்க நம்ம அன்னைக்கே அவங்க சொன்னாங்களே மேடம் சொன்னாங்களே நம்ம இன்னும் அதை கவனிக்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான ஒரு நெருடல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால நமக்கு என்ன இருக்கோ இந்த கோச்சார ரீதியாக இப்போ உங்களுக்கு நல்ல தசாபுத்தியே நடக்குது. உங்களுக்கு அந்த 2ஆம் இடத்துல கடக ராசிக்கு அடுத்து அந்த சிம்ம ராசியில எந்த கிரகங்களும் இல்லைன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது. இந்த 2ஆம் இடத்துல பிரச்சனைகள் அதாவது கிரகங்கள் இருக்கும் போதுதான் பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும். அதனால ரொம்ப கவனமாக இருங்க. உங்களுடைய வாக்குல ஒரு சுத்தம் இல்லாம இருக்கும். இது நாள் வரைக்கும் இருந்த பேச்சு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் கொஞ்சம் நாகரிகமாக இருக்காது இந்த கடகராசி என்பர்களுக்கு. ஏன்னா நீங்க பட்ட துன்பங்கள் அதிகம். அந்த துன்பத்தின் வெளிப்பாடுதான் இப்போ வரக்கூடிய இந்த ராகு கேதுன் பெயர்ச்சியினுடைய நிலைகள். அந்த துன்பத்திலிருந்து நம்ம எப்படியாவது வெளியில வரணும், இவர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இழந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல சில தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ரொம்ப வார்த்தையில கவனமாக இருங்க கடகராசி என்பர்களே. அப்படின்னாதான் உங்களுக்கு சில இந்த 1.5 வருஷம் தான், அதாவது தற்காலிக சூழ்நிலை தான் இப்படி இருக்கு. நிரந்தர சூழ்நிலைகள் இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே குடும்பத்தை பிரியக்கூடிய ஒரு நிலைமை வராது. அதை மாத்திரம் நீங்க புரிஞ்சுட்டு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகும்போது இந்த கேது பகவான் எந்த விதமான ஒரு பிரச்சனையையும் கொடுக்க மாட்டார்.